Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பாஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கால் ரோல் இல்லைன்னா ஆஃப் ரோலில் வந்துட்டு நம்ம பின்னிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன கூட. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு பிஸ்கெட் நாட் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இது ஃபுல்லுமே கிராஸ் தான். 3x1 அந்த மாதிரி வருது. இந்த கைப்பிடி வந்துட்டு உள்ளே வந்து உள்வயர் வந்து நம்ம சொருக வேண்டியதில்லை. பின்னுற ஒயர் மட்டும் சொருகுனா போதும். அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கூடைக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சைக்கிளில் மாட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கைப்பிடி வந்து செட் ஆகாது. இதுக்கு வந்து உள்வயரே வந்துட்டு 2.5 அடி 2.5 ஸ்கேல் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4 உள்வயரு வெள்ளை பின்னுறதுக்கு வந்துட்டு 6.5 அடி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் 2 கலர்லேயுமே. இது ஃபுல்லுமே வந்துட்டு கிராஸ் தான் 3x1 அந்த மாதிரி. இப்போ இது எப்படி பின்னுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வச்சிட்டேன். க்ரீனில் மொத்தம் 24 ஒயர், பிங்க்கில் வந்து 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 34 ஒயர் கட் பண்ணி இந்த மாதிரி 2 வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 ஒயர் ஒரே கலரில் 2 ஒயர் கட் பண்ணேன். 6.5 ஸ்கேல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6 ஸ்கேல் கட் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒயரில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னா 6 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுவே போதும். இப்போ 2 ஒயர் எடுத்து 2ஆக மடித்தாச்சு. ஒரு லூப்புக்கு மேலே இன்னொரு லூப் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கிற மேலே இருக்கு இல்லையா அந்த ஒயர் சைனிங்காகவும், கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி, கீழே இருக்கிற ஒயர் 2ஆவதாக பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் மாட்டணும் இல்லையா அதுலேயும் அதே மாதிரி பள்ளமாக இருக்கிற ஒயர், கீழே இருக்கிற ஒயர் தான் பள்ளமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அதை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இப்போ 4 ஒயரையும் நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாதாரண முடிச்சு வந்து வந்துடும். இதே மாதிரி போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த சைடில் இருக்கு இல்லையா இதை 2 எடுத்து நம்ம செக் பண்ணக்கூடாது. இந்த ஒயருக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்தாப்பில் எந்த ஒயர் இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி ஹைட்டு செக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இதில் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாக இருக்கிற ஒயர் இப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் எந்த ஒயர் அப்படின்னு. இப்போ இந்த ஒயர் தான் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒயர் லூஸ் விடணுமோ அந்தளவுக்கு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக லூஸ் கொடுத்து டைட் பண்ணணும். இப்போ எனக்கு லைட்டாக இருந்த முடியும் நான் கரெக்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ கரெக்டாகிடுச்சு. இதே மாதிரி தான் இதில் 12 பூவும், இந்த பிங்க்கில் வந்து 5 பூவும், அதாவது அதில் க்ரீனில் வந்து 12 முடிச்சும் பிங்க்கில் வந்து 5 முடிச்சும் மொத்தம் வந்திருக்கு. இதில் 10 ஒயரும் அதில் 24 ஒயரும் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஒயர் மெல்லிஸாக இருந்துச்சுன்னா 6 ஸ்கேல் வெட்டுங்க. அதுவே இதுக்கு அதிகம்தான். மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6.5 ஸ்கேல் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ இதில் எந்த சைடில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்படி எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப. இப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த க்ரீனும் பிங்க்கு மேலே கிராஸ் ஆகுது இல்லையா இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு நம்ம வந்து போடணும். ஃபஸ்ட்டு பிங்க் இருக்கு இல்லையா பிங்க்கை வந்துட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு க்ரீனை வந்து மேலே சுற்றி எடுக்கணும். எந்த இடத்துல இருக்கிற ஒயர் வேணாலும் நம்ம எடுக்கணும். ஏன்னா எல்லா ஒயரும் சரிசமமாக தான் இருக்குது. இப்போ பிங்க்கை மடிச்சுட்டு க்ரீனை அதுக்கு மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற பிங்க் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின க்ரீனை இந்த பிங்க் லுக்கில் உள்ள விட்டுட்டு டைட் பண்ணிடணும். மேலே போட்டதும் அதே மாதிரி மறக்காமல் கீழேயும் போட்டுடணும். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு வரும். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து க்ரீனை வந்து லூப் மாதிரி மடிச்சுட்டு பிங்க் எடுத்து சுற்றிட்டு க்ரீனை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின பிங்க்கை அந்த லுக்கில் உள்ள விட்டு டைட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி இந்த க்ரீனில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அதாவது 3 க்ரீன் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். 3 முடிச்சு வந்து க்ரீனில் போடணும். ஒன்று வந்து பிங்க்கில் போடணும். இப்போ பிங்க்கில் ஒன்று ஆரம்பித்தாச்சு. அடுத்தது இந்த க்ரீனில் இப்படி வச்சதுக்கப்புறம் பெருக்கல் குறி மாதிரி வரும். மேலே ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சு அந்த மாதிரி போட்டுருணும். இப்போ க்ரீன் இருக்கு இல்லையா அந்த போட்ட சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த முடிச்சை வந்துட்டு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும். இப்போ மேலே போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே திருப்பி கீழேயும் வந்து போட்டுடணும். இப்போ இந்த சைடில் இருக்கிறத லூப் மாதிரி மடிச்சுட்டு பின்னின சைடில் இருக்கிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும். இப்போ நம்ம 2 முடிச்சு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுதான் சென்டர் லைனு. மேலே ஒரு லைன் போகும், கீழே ஒரு லைன் போகும். இப்போ மூணாவதாக இன்னொரு முடிச்சு வந்துட்டு க்ரீனில் வந்து ஜாயின் பண்ணலாம். இதையும் அதே மாதிரி மேலே வச்சோம்னா மேலே ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சு, அந்த ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் கூடையில் அதே மாதிரி தான் ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் முடிச்சு போடணும். வேறு சைடில் ஒரே லைனில் போகிற இடத்துல வந்துட்டு நம்ம முடிச்சு போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுல்லாக 2 லைன் அந்த மாதிரி பின்ட்டிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ கீழேயும் ஒரு முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ வந்துட்டு 3 முடிச்சு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிங்க் வந்து ஜாயின் பண்ணணும்.
3 × 1 அதனால் ஒரு பிங்க் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது 3 க்ரீன் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 3க்கு அப்புறம் ஒரு பிங்க் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ மேலே ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சு அதே மாதிரி போடணும். இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டு போடணும். நீங்கள் ஒரு ரோலில் ஃபுல்லாக போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6 அடி கட் பண்ணிக்கோங்க. 6 அடி கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு 4 ஒயர் வந்து சேர்த்தி வரும். இப்போ க்ரீனில் வந்து 12 பூ வந்திருக்கு. இன்னொரு பூ வந்து நீங்கள் இன்னொரு 3 முடிச்சு வந்து சேர்த்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி பிங்க்கில் இன்னொன்று வந்து சேர்த்தி போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே கூட வந்து பெருசாக இருக்கும். இது பூஜை கூட அளவு தான் வந்துச்சு. இப்போ இதே மாதிரி லாஸ்ட்டில் வந்தாச்சு. சென்டரில் மட்டும் 3 முடிச்சிருக்கிற மாதிரி இதுக்கு இப்போ இங்கே இந்த சைடில் மீதி இருக்குல்ல அது எல்லாமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். இதில் லெஃப்ட் சைட்லேயும் ஜாயின் பண்ணலாம், ரைட் சைட்லேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதை ஃபுல்லுமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிபாகத்தில் இதான் சென்டர் லைனு. இந்த பிங்க்கில் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே ஒரு 3 க்ரீன் மட்டும் ஜாயின் பண்ணி காமிச்சேன். இதை மீதி 3 க்ரீன் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 2 லைன் போட்டிருக்கோம். மீதி ஒரு 5 லைன் வந்துட்டு நம்ம போடணும். கிராஸாக இந்த சைடில் 6 லைன், அந்த சைடில் 6 லைன், அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். இதில் இந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் போடணும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி 1 by 1 எடுத்து வந்துட்டு நம்ம போடணும். 1 2 3. இப்போ பார்த்தா கிராஸாக 3. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2வது ஒயரில் அதே மாதிரி ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம பெருக்கல் குறி மாதிரி போடுறோம். இப்படி சைட் பை சைடாக ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஒரு முடிச்சு போட்டுட்டு அடுத்த முடிச்சுக்கு எடுக்கணும். ஒரு ஒயர் எடுத்தால் ஒரு 2 3 நாட் வந்து லைனாக போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல் லைனு, 2வது லைனு, 3வது லைன் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இதுவுமே 3வது லைன் தான். இதே போட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல அதே மாதிரி பெருக்கல் குறி மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே எல்லாமே இப்படி லைனாக போடணும். அதுக்கு அடுத்த லைன் அதே மாதிரி போட்டோம்னா அது அதுக்கு அடுத்த லைன் ஆகிடும். இப்போ 3வது லைன் முடிஞ்சு இது 4வது லைன். இப்போ 4வது லைனில் நான் வந்து போடுறேன். சென்டரில் இருக்கு இல்லையா அந்த பிங்க்கு தான் வந்துட்டு 1 ஃபஸ்ட்டு லைனு. இப்போ 4வது லைன் வந்துட்டு நான் போடுறேன். பெருக்கல் குறி மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து போடணும். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த பிங்க் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயரில் வந்துட்டு நம்ம பின்னிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இப்படி கிராஸாக பார்த்திங்கன்னா 4 இதை தான் கவுண்ட் பண்ணணும் கிராஸாக. இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பின்னிட்டு இந்த இடத்துல பின்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 வந்திருக்கும். 4 பின்னி இருக்கும் கிராஸாக. ப்ளைனாக இருக்கிற பிங்க்கு, அப்புறம் மிக்ஸ்டு லைனில் இருக்கிற பிங்க்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 5 வந்து பிங்க்கில் வரும், க்ரீனில் வந்துட்டு 6 வரும். இது வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 லைனும் பின்னியாச்சு. 1 2 3 4 5 6 கிராஸாக 6 பின்னியாச்சு. இதோட ஈவனாக இப்படி வந்துட்டு நம்ம நிறுத்தணும். இப்போ ஒன்றொன்னா எடுத்து அந்த மாதிரி நீங்கள் பின்னுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு வி ஷேப்பில் வந்துட்டு இந்த பிங்கோட கார்னர்லேருந்து இந்த மாதிரி வரும். இப்போ நான் இந்த ஒரு சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு சைடு ஒவ்வொன்றா எடுத்து போடணும். அப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இப்படி கிராஸாக ஒரு ஒயர் எடுத்து பின்னிங்கன்னா ஒரு முடிச்சு வரும். அடுத்த ஒயர் எடுத்து பின்னிங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகும், 2 முடிச்சு வரும். அப்படி போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராஸ் கூட போடுறப்ப எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கூடயே சீக்கிரமாக வந்து பின்ன முடியும். இப்போ ஒரு முடிச்சு போட்டோம். இப்போ மீதி 2 ஒயர் இருக்கு இல்லையா, இன்னொரு ஒயர் எடுத்தோம்னா அந்த 2 ஒயர்லேயுமே வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி பின்னணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடில் நான் எப்படி உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்றது தெரியும். இந்த சைடில் ஒவ்வொரு ஒயராக எடுத்து நான் பின்னதுக்கப்புறம் இதோட வந்துருச்சு. இப்போ இந்த பிங்க்குக்கு அடுத்தது இது வந்து 6வது முடிச்சு, அதோட நான் ஈவன் பண்ணணும். அப்போ அந்த ஈவன் பண்ணுறப்ப அந்த பிங்க் ஒயரை விட்டுட்டு அது கீழே இருந்து பின்னுறோம் இல்லையா, அந்த பிங்க் ஒயரை விட்டு அதுக்கு கீழே இருக்கிற இந்த க்ரீன் வரைக்கும் மட்டும்தான் விட்டுறணும். இந்த பிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் வரைக்கும் நான் முடிச்சு போட்டு காமிட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பிங்க்குக்கு ஈக்குவலான ஒரு இதில் வரும். 6வது லைனோட நம்ம நிறுத்தணும் இல்லையா, அந்த நிறுத்துறதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஒயராக விட்டுட்டு வந்துட்டு பின்னணும். அப்போ கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்தோம்னா அந்த 2வதாக இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் ஒயரை வந்துட்டு நான் விட்டுட்டேன் பாருங்கள்.
இதையும் விட்டுட்டு பின்னுனேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு மேலே இருக்கிற இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரோட பின்னணும். அப்போ ஈவன் ஆகிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒயரையாக விட்டுட்டு நீங்கள் அதோட பின்னணும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இந்த சைடு மட்டும் நான் ஈவன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பின்னி காமிச்சிருந்தேன். இப்போ ஒவ்வொரு ஒயராக நான் ஸ்கிப் பண்ணி பின்னேன் பாருங்கள். இந்த சைடில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம கிராஸாக ஒவ்வொன்றா எடுத்து பின்னி காமிச்சேன். ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒவ்வொரு ஒயராக விட்டு பின்னோம்னா ஈவன் பண்ணுறது எப்படின்னு காமிச்சேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி 2 லைன் வந்து போட்டிருக்கோம். 3வது லைன் 4வது லைன் சொல்லிட்டு கிராஸாக 6 லைன் பின்னிட்டு அதோட ஈவன் பண்ணணும். இந்த சைடில் எப்படி பின்னமோ அதே மாதிரி இப்படி பின்னுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இந்த சைட்லேயும் 6 லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிபாகம் ஃபுல்லுமே நான் வந்துட்டு பின்னி முடிச்சிட்டேன். அந்த சென்ட்ரு பிங்க் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 6, அந்த பிங்கை சேர்த்தி 6, பிங்கை சேர்த்துலினா அந்த சைடில் 5 லைன், இந்த சைடில் 5 லைன், அந்த மாதிரி நம்ம வந்து பின்னிருக்கோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு இந்த 5வதாக இருக்கு இல்லையா, அந்த பிங்க் ஒயரை விட்டுட்டு நம்ம பின்னணும் அப்படின்னா கீழே அடிபாகத்தில் எப்படி இருக்கோ அதே டிசைன் தான் மேலே வந்துட்டு வரும். அந்த நடுவில் வந்து பிஸ்கெட் போட்டிருக்கோம் இல்லையா பிங்க்கில், அது வந்துட்டு வராது. ஆனால் ஒயர் வந்துட்டு நம்ம அவ்வளோ கட் பண்ணணுன்ற அவசியம் வந்துட்டு இல்லை. ஏன்னா அந்த பிங்க்கே வந்துட்டு ஒரு பிஸ்கெட் நாட் மாதிரி ஒரு டிசைனாக தான் இருக்கும். அதனால நான் 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அந்த பிங்க் இருக்கு இல்லையா, பிங்க்கை வந்துட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு க்ரீன் அடுத்து 6வது க்ரீன் இருக்கு இல்லையா, அதை 2 எடுத்து நாட் போட போகிறேன். இப்போ இதில் உங்களுக்கு பிங்கை விட்டுட்டு முடிச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 4வதாக இருக்கிற ஒயரையும் 6வதாக இருக்கிற ஒயரையும் 5வதாக இருக்கிற அந்த பிங்க் ஒயரை விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து அந்த நாட் வந்து வராது. கீழே அடிபாகத்தில் எப்படி 3x1 இருக்கோ அது மட்டும்தான் வரும். அந்த 3x1 வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிங்க் ஒயரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 4 மூலையில் இருக்கிற அந்த பிங்க் ஒயரை விட்டுட்டு இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்கிற 4வது ஒயரையும் 6வது ஒயரையும் எடுத்து பின்னிக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு அதை ஒயரை கட் பண்ண போகிறதும் இல்லை, அதை ஸ்கிப் பண்ண போகிறதும் இல்லை. 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் அப்படியே எடுத்து நான் நாட் போட போகிறேன். அவ்வளோதான். இப்படி போட்டாவே கார்னர் வந்து ஈஸியாக திரும்பிடும். ஒயர் நம்மளுக்கு வீணாக வேண்டியதில்லை. அந்த ஃபினிஷிங் வேணும், அதே மாடலில் வேணும், கொஞ்சம் கூட வந்து ஒயர் வந்துட்டு இந்த டிசைன் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு யூஸுக்கு தானே அப்படின்றனால இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போயும் இந்த 6வது க்ரீன் ஒயரையும் 5வது பிங்க் ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட போகிறேன். 4 மூலையிலையும் இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் கார்னர் வந்து திரும்பியாச்சு. இந்த முக்கோண சேஃப் வந்து தெரியும் உங்களுக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் பாக்ஸாக இருக்கும். இந்த 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் போடுறப்ப மட்டும் அந்த இடம் முக்கோணம் மாதிரி வந்துட்டு தெரியும். நம்ம நார்மல் கூட சுத்து ஒயர் வச்சு பின்னுறப்பவும் அதே மாதிரி தான் அந்த மூளை திரும்புகிற இடத்துல மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிராஸ் கூடையிலேயே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு கார்னர் வந்து திருப்பியாச்சு. இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா தெரியும் மற்ற எல்லா இடத்துலையும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி 6வது ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு 5வது பிங்க் ஒயர் எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துலையும் ஒரு நாட் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ 4 மூலையுமே நான் வந்து உங்களுக்கு பின்னி காமிச்சிட்டேன். 4 மூலையிலையும் 2 ஒயர் கடைசியாக இருக்கிற 6வது ஒயரையும் 5வது ஒயரையும் எடுத்து நாட் போட்டேன். இங்கேயும் ஒரு முக்கோணம் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இது திருப்பியாச்சு. இப்போ இதுக்கு இந்த சைடில் வந்துட்டு கிராஸாக போகுது இல்லையா, அந்த ஒயரில் மட்டும்தான் நம்ம வந்து பின்னணும். இப்போ இதெல்லாம் ஒரே சைடில் போகுதும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருக்கல் குறி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிங்க்கு 2 ஒரே சைடில் போகுது. அதை 2 எடுத்து நம்ம நாட் போடக்கூடாது. இப்போ இந்த ஒயருக்கு ஸ்கிப் பண்ணியிருந்தோம்னா இந்த பிங்க் மட்டும் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் தான் போகும். ஸ்கிப் பண்ணாமல் பின்னனால இப்போ ஒரு சைடில் 2 பிங்க் வந்து கிராஸ் ஆகுது. அதனால அந்த சென்ட்ரு பிங்க்கில் வந்துட்டு நான் பிஸ்கெட் நாட் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கிராஸாக போகிற ஒயரில் மட்டும் நம்ம பின்னணும். இதுக்கு மேலே வந்து ஒயர் பார்த்திங்கன்னா இதோட கிராஸ் ஆகும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதோட வந்து இங்கே நிறுத்திடணும். இந்த பிங்கோட வந்து இதை நிறுத்திடணும். நிறைய பேர் இந்த ஒரு ஒயர் எடுத்து சுற்றி இது வரைக்கும் பின்னிக்கிட்டே வருவீங்க. அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். சென்டரில் போட்டுட்டு நீங்கள் போடுறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறத நான் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ க்ரீனை இது வரைக்கும் பிங்க் வரைக்கும் பின்னியாச்சு. இந்த க்ரீனை அதே மாதிரி ஒரு 3 நாட் போட்டிருக்கேன். இந்த பிங்க் வரைக்கும் மட்டும்தான் நம்ம பின்னணும். அதுக்கு மேலே வந்துட்டு பின்னிக்கிட்டு வந்து அந்த க்ரீனில் வந்துட்டு நம்ம நாட் போடணும். இந்த பின்னிட்டு வர ஒயரை எடுத்து இப்படி வளைக்கக்கூடாது. நிறைய பேர் கிராஸ் கூடையில் வந்துட்டு இது தெரியாமல் வந்துட்டு அந்த கார்னர் திருப்பினதை அந்த ஒரு ஒயரை வச்சே சுற்றி பின்னிட்டு வர ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போதும். இந்த பிங்க் வரைக்கும்
இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் பின்னியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பெருக்கல் குறி மாதிரி வரும். இந்த கார்னர் திருப்பினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் பின்னணும். இதே மாதிரி இந்த பெருக்கல் குறி மாதிரி எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம வந்து நாட் போடணும். ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் கிராஸ் ஆகாமல் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம கார்னர் திருப்புறப்ப போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி, இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி, அந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஒயர் அந்த மாதிரி நம்ம எடுத்து வந்து பின்னிக்கலாம். இப்படி பின்னுறப்ப ஈஸியாக வந்துட்டு கூட மேலே எழும்பிடும். நீங்கள் ஒவ்வொரு முடிச்சா தனித்தனியாக எடுத்து போடுறப்ப ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதுக்கு மேலேயும் இது வந்து கிராஸ் ஆகுது. இங்கேயும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கிராஸ் ஆகுது. நம்ம அப்படியே வந்துட்டு பின்னிக்கலாம். இதுக்கு அடுத்த ஒயர் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 5 ஒயர் அந்த மாதிரி எடுத்து நான் பின்னுறேன். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது அடிவகம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் பின்னிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு சைடில் வந்து நான் இந்த பிஸ்கெட் நட் போட்டிருக்கேன். அந்த பிஸ்கெட் நட்டை சுற்றியும் வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பிங்க் ஒயரை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கணும். அப்போ அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 6 அடி ஒயருக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/2 அடி ஒயர் வந்துட்டு ஒயர் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒயர் எல்லாமே மெல்லிசாக இருக்கிறனால 6 அடியே இந்த அளவில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பூஜை குடைக்கு தான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிராஸ் குடைன்றனால அடிபாகம் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பிஸ்கெட் நட் எப்படி போடுறேன் பாருங்கள். 2 லூப்பையும் 2 பிங்க் ஒயரையும் மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து கிராஸ் ஆகிற ஒரு பிங்க் ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் சுற்றிட்டு அந்த முன்னாடி பின்னாடி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் எப்படி போடுறேன்றதை பார்த்து போடுங்க. நிறைய பிஸ்கெட்டு வந்துட்டு இந்த மாதிரி போடுறத வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பிஸ்கெட் கூட 50-50 ஒயர்லேயும் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் பிஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்றதையும் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2வது ஒயரே அதே மாதிரி சுற்றிட்டு இந்த 2 லூப்லேயும் சேர்த்து பண்ணணும். நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் நட் போடுறப்போ ஒரே ஒரு லூப் மடிப்போம், ஒரு இது மட்டும் தான் சுற்றுவோம். இந்த பிஸ்கெட் நட் அப்படின்றப்ப 2 இதுலேயும் சேர்த்து சுற்றணும், 2 இதுக்குள்ளேயுமே விடணும். அதே மாதிரி முன்னாடி பின்னாடி எடுக்கிறப்ப அதே மாதிரி 2 டைம் நம்ம வந்து மாற்றி எடுக்கணும். அந்த லூப்பை வந்து மடித்து எடுக்கிறப்ப இப்போ நல்லா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பிஸ்கெட் நட்டு. இப்போ சென்டர்லேயுமே வந்துட்டு நம்ம பிஸ்கெட் நட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து முக்கோணம் மாதிரியே வந்துட்டு பின்னிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு நான் முக்கோணம் மாதிரி பின்னலை, நார்மலாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி தான் சொருகியிருக்கேன். இப்படி கிராஸாக போடுறது இல்லாமல் இப்படி நீங்கள் அந்த முக்கோணம் வர்ற மாதிரி வச்சு பின்னிங்களாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கூட முடியும். நான் இது வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக, அதாவது வி சேஃபில் வந்துட்டு கூடைய ஃபினிஷ் பண்ணுறப்பவும் நல்லாயிருக்கும். முக்கால்வாசி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தா ஃபுல்லுமே வந்து கூட முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஹைட்டு தான் இந்த கூட, இதோட நிறுத்தியிருந்தால் போதும். இப்போ இதில் வந்துட்டு வி மாதிரி பின்னிருக்கேன் பாருங்கள். இந்த பிங்க் மட்டும் பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணுறப்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒயர் நிறைய வீணாகிறனால நான் ஈவன் பண்ணுறேன். இப்போ ஈவன் பண்ணுறதுக்கு இந்த பிங்கோட ஈவன் பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த பிங்கை விட்டுட்டு, அந்த ஒரு பிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிங்கை விட்டுட்டு நம்ம ஈவன் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற பிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 க்ரீன் போட்டேன். இப்போ 3 க்ரீனில் ஒரு க்ரீன் ஸ்கிப் பண்ணிட்டு 2 க்ரீனில் போடணும். அடுத்தது வந்துட்டு 2ல் ஒரு க்ரீனை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே ஒரு க்ரீனில் மட்டும் போடணும். அப்போ அந்த பிங்க்கு ஈவன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 போட்டிருக்கேன். அடுத்தது 1 மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த பிங்க்லேருந்து அந்த பிங்க் வரைக்கும் ஒரு முடிச்சு கேப்பு, ஒரு முடிச்சு கேப்பு, இந்த மாதிரி தான் கிராஸ் கூட வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ ஈவனாக வந்துடும். இதுலேயே அதே மாதிரி ஒரு பிங்கை விட்டுட்டு கீழே இருக்கிற 3 க்ரீன் ஒயரில் அடுத்த ஒயர் எடுத்து பின்னுறப்போ 3 க்ரீனில் 2 க்ரீன் ஒயரில் தான் போடணும். இப்போ நான் ஈவன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லுமே வந்துட்டு நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி கூட சொருகிறது மட்டும்தான். ரொம்பவே ஹைட்டு, அடியை விட வந்து உயரம் அதிகமாக இருக்குது. அதனால 6 அடியே வந்து அதிகம்தான். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம மடித்து சொருகணும். மடித்தோம்னா அதுக்கு நேராக கீழே இருக்கிற அந்த முடிச்சுக்கு நேராக வந்துட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிற ஒயரில் வந்து சொருகணும். நான் உள்ளே மடித்து கட்டுறேன் பாருங்கள். இந்த பிங்க்கு அது நேராக கீழே இருக்கிற முடிச்சு இப்படி மடித்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் தான் இந்த ஒயர் வந்து இருக்கும். அது கீழே இருக்கிற அதே முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுடலாம். ஒரே ஒரு ஒயர் வந்து இந்த மாதிரி சொருகிட்டிங்கன்னா போதும். அதே லைன்லேயே வந்துட்டு சுற்றி வந்துட்டு நம்ம சொருகிக்க வேண்டியதான்.
மடித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற ரெண்டாவது முடிச்சு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற ஒயரில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அந்த முடிச்சுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இதுக்கு அடுத்த ஒயர் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து அதே மாதிரி அந்த முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுறணும். அந்த ஒரு லைன் ஒரே ஒரு முடிச்சு நீங்கள் சொருகினீங்கனாவே தெரியும். அந்த இதில் கிராஸாக இருக்கிற அந்த லைன் ஃபுல்லுமே நம்ம சொருகிட்டு வரணும். இந்த ஒரே ஒரு லைன் தான். இதை நல்லா டைட்டாக இழுத்து சொருகி விட்டுவிட்டு வி ஷேப்பில் அந்த ஒயர் எல்லாமே போகும். அதே மாதிரி வி மாதிரி வந்துட்டு கிராஸாக லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சொருகி விட்டுறணும். இந்த ஒயர் இதே மாதிரி தான் அழகாக மடிஞ்சு வந்துட்டு வரும். கிராஸ் கூட எப்படி சொருகிறது அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒயர் கூடன்ற ஃபோல்டரில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதில் வந்துட்டு இருக்கும். இப்போ இதுலேயும் வந்துட்டு 1 2 3 4வதாக இருக்கு இல்லையா, இந்த முடிச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முடிச்சுன்னு இப்படி வந்துட்டு லைன் கிராஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மெத்தட் தெரியலனா இதுவுமே ஈஸியான மெத்தடு தான். 4வதாக இருக்க முடிச்சுக்கு நேராக இருக்கிற அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற 2 ஒயரையும் அதே முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகணும். அப்போ உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இப்படி எடுத்து இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகணும். இதுவும் இன்னொரு மெத்தடு. இதை ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ கூட ஃபுல்லுமே சொருகிட்டேன். ஒயரை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமாக இருக்கிறது. அடியில் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது ஃபுல்லுமே சொருகி நம்ம முடிச்சிட்டோம். இந்த சொருக முடியாமல் ஒயர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதோட கைப்பிடி வந்துட்டு வீடியோ எடுக்கல, நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை இது சின்ன கூடு அப்படின்றனால உள் ஒயர் இல்லாமல் வெளி ஒயர் மட்டுமே வந்துட்டு ஒரு 5 அடியில் எடுத்து கட் பண்ணி நீங்கள் வந்து பின்னிக்கலாம். இப்போ அது ஸ்கேலில் வந்துட்டு பார்க்கலாம். ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப சின்ன கூட தான், 3 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. ஒயரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7 இருக்குது. அதாச்சும் 6.5க்கு 7 இன்ச்சு வந்துட்டு ஒயரம் இருக்குது. இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கூட போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 6 அடி கட் பண்ணுங்கள். 6 அடி கட் பண்ணி அந்த முக்கோண மாதிரி ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரியே தெரியும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.